ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। सान्द्रानन्दवबोधात्मकमनुपमिदं काल देशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं ஜனானாம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய கருணையால் அடியேனுக்கு ரொம்ப வைதுஷ்ய பூர்த்தி நிறைஞ்ச ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் த்ரிஷூர். ஏன்னா எல்லாரும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு உபன்யாசத்துக்கு வருதுங்கிறது பிரசித்தம். ஆனால் நீங்கள்லாம் பல பெரியவா கிட்ட விஷயங்கள் கேட்டவா. பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா, நிறைய வாட்டி கேட்டிருக்கள், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கள். அதனால் மகான்கள்லாம் இந்த ஊரில் வந்து சேவிச்சு உபன்யாசங்கள் பண்ணதுனால ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு. ஆனால் விஷயங்கள் கேட்க கேட்க உங்களுக்கே தெரியும், ஓ இதை நாம் அப்போ கேட்டோமே இப்போ கேட்டோமே. அதுக்கு வைதுஷ்ய பூர்த்தின்னு பேர். அது பூர்ணமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊர் உங்கள் ஊர். அதனால் இங்கே அடியேன் வந்து உபன்யாசம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு பெரும் பாக்கியம் ஒன்று. ரெண்டாவது, இதே சமூகத்தின் ஆதரவோடு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே ராமருடைய கருணையால் உபன்யாசம் நடந்தது. கிருஷ்ணர் விடுவரா இல்லையா? அவர் ராமருக்கே அவர் எல்லாம் ஏகபத்னி விரதன், அவருக்கே 2 வாட்டி கிடச்சுடுத்து. அதனால் திருவம்பாடி கிருஷ்ணர் பார்த்தார், அது நம்ம தலைமையில் நடக்கணும்னு அவருடைய ஆக்ஞை. அதனால் நமக்கு ராமகிருஷ்ண பேதம் கிடையாதே. ராமரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கிருஷ்ணரை தாழ்த்திடுவோம், கிருஷ்ணரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ராமரை தாழ்த்திடுவோம். ஆனால் 2 பேருமே 2 கண்ணு தான். அதனால் அப்பேற்பட்ட திருவம்பாடி கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான கருணையினால் மகாபாரத உபன்யாசம் அப்படின்னு அடியன் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இந்த தலைப்பை கொடுத்தேன். முதல் பயம் சமூகம் வேண்டான்னு சொல்லிவிடுமோ என்னமோன்னு. ஏன்னா பல ஆர்கனைசர்ஸ் காண்டாக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்தில். அவாக்கிட்டெல்லாம் நான் சத்தியம் சொல்கிறேன், இதுதான் முதல் வாட்டி நான் மகாபாரத உபன்யாசமே பண்ணுறது. இவ்வளவு வருஷமாக வந்து ஒரு 2500 உபன்யாசத்துக்கு மேலே அது வெறும் ராமாயணம், பாகவதம், கிருஷ்ண சரித்திரம், நாராயணியம், தேசிகனுடைய சரித்திரம், ராமானுஜ சரித்திரம் இப்படியே போயிட்டு இருக்கு. நானும் ஒரு வாட்டியும் சொல்லுவேன், யார்கிட்டயாவது மகாபாரதம் சொல்கிறேனே, ஐயோ அது மட்டும் வேண்டாம், மனுஷா வருவாளா இல்லையான்னு தெரியல, மகாபாரதனும் பயம் வேற இருக்கும், சண்டை அது இது கேட்டுவிட்டாலோ புஸ்தகம் வச்சுட்டாலோ சண்டை வந்துடும். ஏன்னா வந்து புஸ்தகம் வைக்கலைன்னா நம்ம சண்டை போட தெரியாதவா பாருங்க. அதனால்
என்னவோ இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்கிறதா, இல்லாட்டா இந்த புஸ்தகத்து மேலே இருக்கக்கூடிய ப்ரெஜுடிஸ்ன்னு சொல்கிறதா. ஆனால் லோகத்தில் ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம ரொம்ப ஆசையோடு சேவிக்கிறோம். அது மகாபாரதத்தில் தான் இருக்குது. பகவத்கீதையை ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறவாளும் பாராயணம் பண்ணுறவாளும் இருக்கா, அது மகாபாரதத்தில் தான் இருக்குது. ஒரு பிரின்சிபிள்ஸ் எடுத்து பார்த்தா எப்படி ஒருவன் வாழ வேண்டும் அப்படிங்கிற விதுர நீதி பார்த்தேன்னா அது மகாபாரதத்தில் இருக்குது. இப்போல்லாம் கேள்வி போட்டி பதில் வைக்கிறா பாருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்பார், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அவர் பதில் சொல்லணும். 15 கேள்விக்கு பதில் சொன்னால் ஒரு 1 கோடி ஆற்றுக்கு எடுத்துன்னு போயிடுவார். இப்போ வந்து காசாகவும் எடுத்துன்னு போக முடியாது, ஏன்னா அது பெரிய கஷ்டம். அதனால் இது ஒரு போட்டிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே போட்டிகளில் கேள்வி கேட்குற வச்சு பேரே இருக்கார். யோசிச்சு பாருங்களேன், அர்ஜுனன் கேள்வி கேட்டான், பகவான் பதில் சொன்னார். பகவான் எப்படி பதில் சொன்னார்? பாடி பதில் சொன்னார். அவரும் நல்லா பாடுவார். நம்ம பாட்டில் தான் கீதம்னு வரோங்கிறது இல்லை, அவரும் ஒரு கீதம் பாடுவார். அது பகவானே பாடிய பாட்டானபடியால் பகவத்கீதா அப்படின்னு பேர். கேட்ட கேள்வி அர்ஜுனன், சொன்ன பதில் பகவான், சொன்ன பதிலுக்கு பகவத்கீதான்னு பேர். அர்ஜுன பிரஷ்னம்னு நம்ம இன்னைக்கு சொல்றதே இல்லையே, பகவானுடைய உத்தரத்தை தான் நம்ம பகவத்கீதான்னு சொல்றோம். மாற்றி வச்சுக்கோங்க. யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டான், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வா ஏகம் பராயணம் ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்தः பிராப்னயுர் மானவாः சுபம் கோ தர்மः சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். யாரை ஜபிக்க வேண்டும்? எந்த தர்மத்தை அனுஷ்டானம் செய்தால் பரகதிக்கு செல்லலாம்? எவனை ஸ்துதி செய்ய வேண்டும்? அப்படின்னு 6 கேள்விகள், ஷட் பிரஷ்னின் பேர். யுதிஷ்டிரர் கேள்வி கேட்டார். சொன்ன பதில் யார் சொன்னா? சொன்னது முழுக்க சொன்னது பீஷ்மாச்சாரியாள். ஆனால் பீஷ்மாச்சாரியாள் சொன்ன பதிலுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பேர். நல்ல லோகத்தில் இன்னைக்கும் பிரசித்தி யுதிஷ்டிர பிரஷ்னம்ல பீஷ்மருடைய உத்தரம். அதனால இங்கே பொதுவாக எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்கிறவருடைய பேரை வச்சு இருக்காது, சொல்கிறவர் பதில் சொல்கிறவர் பேர் வச்சு தான் இருக்கும். ஆனால் மகாபாரதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, சொன்ன பதில் யுதிஷ்டிரன், கேட்ட கேள்வி யக்ஷன். ஆனால் யுதிஷ்டிர உத்தரம்னு அதுக்கு பேர் இல்லை, யக்ஷ பிரஷ்னம் தான் பேர் இருக்கு இல்லையா? எங்கேயாவது இது நடக்குமா? கேட்ட கேள்வி இந்த ஏதோ இடத்துல சொல்லுவா பாருங்க, எனக்கு கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாதுன்னு. ஒருத்தர் நன்னா கேள்வி கேட்கிறார், ஒருத்தர் ரொம்ப நன்னா பதில் சொல்றார். அவன் நன்னா பதில் சொன்னதுனால தான் யக்ஷனானவன் 5 பேரையும் பிழைக்க வச்சுடுறான் யக்ஷ பிரஷ்னத்தின் முடிவில். ஆனால் அதுக்கு பேர் யக்ஷ பிரஷ்னம். அது எங்கே இருக்கு? மகாபாரதத்தில் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாள் பண்ண பரம உபகாரங்களில் வியாக்கியானங்கள் ரொம்ப சிரேஷ்டம். சனத் சுஜாத்தியத்துக்கு பகவத் பாதாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சனத் சுஜாத்தியம் எங்கே இருக்கு? மகாபாரதத்தில் இருக்கு. அதனால மகாபாரதம்ங்கிறது ஒரு பெரிய சாகரம். அது மகாபாரதம்னு நம்ம சொன்னாலே வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு போர்க்களம், யானையெல்லாம் ஓடி வருது, குதிரையெல்லாம் ஓடி வருது, அம்பு அடிக்கிறார், முகேஷ் கண்ணா அங்கே நின்றுட்டு இருக்கார், நிதிஷ் பரத்வாஜ் இங்கே உட்காந்துட்டு இருக்கார், NT ராமராவ் எங்கேருந்தோ பார்த்துட்டு இருக்கார், சண்டை முடிஞ்சுடுத்து. இது இப்படி தான் நமக்கு மகாபாரதம்னு சொன்னாலே வருமே ஒழிய உத்தாலகாருணி, தௌமியர், வேதன், இந்த ஜரத்காரு, ஆஸ்திகர் இதெல்லாம் ஞாபகத்துக்கே வர மாட்டா. சுவாமி இவாள்லாம் இப்போ முதல்ல அது யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் வரா, ஆனால் இவாளை பற்றியான கதைகள்லாம் பல 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 இருக்குது. ராமாயணம் இருக்குது, மத்ஸ்யாவதாரம் இருக்குது, ஹயக்ரீவோபாக்கியானம் இருக்குது, சிவசஹஸ்ரநாமம் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது. மகாபாரதம் ஒரு களஞ்சியம். அதனால் அப்பேற்பட்ட மகாபாரதத்தை உபன்யாசம் பண்ணுறேன்னு சொன்னாலே பல பேர் யோசிப்பா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கவாள்லாம் அவ்வளோ ஒரு ப்ராட் மைண்டட்னஸ்னு இதுலேயும் தேவை. அதனால் டாபிக் வந்து மகாபாரதமே எடுத்து சொல்லுங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். 1. 2வது, இது எவ்வளவு நாள் போகும்னு எனக்கு கேட்காதீங்கோ, எனக்கே தெரியாது. அவர் அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கார். எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ, ஏன்னா ஒரு காவியம்னு எடுத்துட்டா வேண்டாததெல்லாமும் வரும். இப்போ அதை வர்ணிக்கிறாருன்னா வியாசர் வர்ணிப்பார், அவருடைய தோல் இப்படி இருக்குன்னு 2 ஸ்லோகம், கை இவ்வளவு இருக்குன்னு 2 ஸ்லோகம். அது பெருமாளாக இருந்து வர்ணித்து நம்ம கேட்டால் நன்னா இருக்குது. இப்போ கேசாதிபாத வர்ணனம்னு கடைசி தசகத்தில் பட்டத்திரில் பண்ணார், ரொம்ப அழகாக இருக்குது. பெருமாளுடைய நேத்திரம் எப்படி இருக்குது, அவருடைய கேசங்கள் எப்படி இருக்குது, அவருடைய அழகான ஜோதியை பார்த்துட்டு உபனிஷத்தான பெண்கள்லாம் அவள்லாம் கிட்டக்க வந்து ஸ்துதி பண்ணுறா, என்னுடைய ரோமகூப்பங்கள்லாம் எழுந்து நிற்கிறதே, பகவானுடைய உதடு வந்து அந்த பாகுத்வந்த்வேன ரத்னோ ஜ்வலவலய பிருதா சோனபாணி பிரவாளே நோபாத்தான்னு பகவான் வந்து அந்த வேணுகானம் பண்ணும்போது எப்படி அவருடைய அதரம் இருக்குது.
இருக்குது. பெருமாளை பற்றி சொன்னால் கேட்டால் நல்லா இருக்குது. ஏதோ கண்ட கண்ட ராஜாவெல்லாம் வந்து வர்ணிச்சா அது சொல்கிறவருக்கும் டைம் வேஸ்ட்டு, கேட்குறவாளுக்கும் வேஸ்ட்டு. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உபன்யாசத்தில் குறைச்சுடலாம். அவர் 1,00,000 ஸ்லோகம் சொச்சம் எழுதி வச்சுருக்காருன்னா அத்தனையும் நம்ம உபன்யாசம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் தெரியாத கதைகளையும் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஒன்றும். ரெண்டாவது ஒரு விஷயம் அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இங்கெல்லாம் தமிழில் சொல்ல முடியறது, தமிழ்நாட்டில் சொல்ல முடியறது. இப்போ விதேசத்துக்கு அடியேன் போயிட்டு வந்தேன் 2 மாதம் உபன்யாசம். அங்கே எனக்கு 2 மாதத்தின் முடிவில் மறந்தே போயிடுத்து தமிழ்னா எப்படி இருக்கும்னு. ஏன்னா சொன்ன 86 உபன்யாசமும் இங்கிலீஷ்லேயே. அது முதல் உபன்யாசத்தில் கொஞ்சம் திணறுவோம். ஏன்னா சில வார்த்தைகளுக்கெல்லாம் இங்கிலீஷில் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பகவான் வந்து கையில் வெண்ணெய் வச்சுருக்கார், அப்படியே தவழ்ந்து வரார். The Lord was having a beautiful ball of butter in his hand and he was crawling. இது வரைக்கும் வந்துடும். இப்போ பகவானுக்கு வாயில் ஜொல்லு சொட்டுறது, அதுக்கு நான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவேன்? ஐயோ கொஞ்ச நாள் யோசிக்கிறேன். ஜொல்லுன்னா சலைவாவும் இல்லை, அதை சொல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா இட் இஸ் கால்ட் ஜொல்லு அப்படின்னே சொல்லியாச்சு. அது வந்து இங்கிலீஷில் என்னத்தை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால் அந்த கஷ்டங்கள்லாம் அந்த மொழியில் இருக்குது. ஏன்னா 26 அக்ஷரங்கள் தான் இருக்குது. அப்படின்னா கஷ்டம். நம்மளது 256 அக்ஷரம் இருக்கே சம்ஸ்கிருதத்தில். அதனால் நீங்கள் பர்முட்டேஷன் காம்பினேஷனில் நிறைய வார்த்தை வந்துடும். இது திருப்பி திருப்பி வுட்டு, ஃபாரஸ்ட்டு, ஸ்டோனு, ப்ரோக் இதுலேயே சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுறது. அதனால் தமிழில் அடியேனுக்கு இது மகாபாரதம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது 2வது பரம சந்தோஷம். அதனால் இந்த மகாபாரதத்தை நம்ம அனுபவிக்கும் போது வியாசருடைய மகாபாரதம் சேர்ந்து இதுக்கு வியாக்கியானங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும்போது பிராச்சீனத்தில் அனந்தராம தீட்சிதர் காலத்துலேருந்து முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் காலத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவா. ராமாயணத்தில் ஸ்லோகம் இது, கோவிந்தராஜர் பூஷணம்ங்கிற வியாக்கியானத்தில் இப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒரு வரி எடுப்பார். எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, வியாக்கியானங்களோடு எடுத்து சொல்கிறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய வழக்கம். மகாபாரதத்துக்கு வியாக்கியானங்கள் உண்டான்னு கேட்டால் நான் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சவா நாளைக்கு ஒரு புஸ்தகமும் பேனாவும் எடுத்துன்னு வாங்கோ. இந்த இப்போல்லாம் வந்து எல்லாமே இப்போ கேஷ்லெஸ்ஸாக போகணுங்கிறதுனால மொபைல்லையே நீங்கள் ரிமைண்டர்ஸ் நோட்ஸ்லலாம் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸ்டைலஸ் வச்சும் எழுதிக்கலாம், டைப்பும் பண்ணிடலாம். ஏதோ ஒன்றும் இல்லை. என்னென்னா மகாபாரதம் மூலம் இதுக்கு வியாக்கியானம் பாவதீபம்னு சொல்லிட்டு நீலகண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். யோசிச்சு பாருங்க, மூலத்தை விட எப்போவுமே வியாக்கியானம் ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து நாராயணியத்துக்கு பக்தரஞ்சனின்னு ஒரு வியாக்கியானம் கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்லோகம் இவ்வளோ இருக்கும். வியாக்கியானம் ஒரு ஸ்லோகத்துக்கும் 4 பேஜ் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். இப்போ பாவதீபம்ங்கிற வியாக்கியானத்தை நீலகண்டர் எதுக்கு பண்ணார்? மகாபாரதத்துக்கு பண்ணார். மகாபாரதத்தில் எத்தனை ஸ்லோகம்? 1,25,000. அப்படின்னா அவர் வியாக்கியானம் இதில் 3 மடங்கு இருந்திருக்கணும். எப்படி அவர் பண்ணார்? அது ஏதோ இந்த புஸ்தகமாக கிடைக்கல, அது எங்கேயோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் அவன் ஸ்கேன் பண்ணி ஒரு புஸ்தகம் PDF போட்டு வச்சுருக்கான். அதெல்லாம் உட்காந்து டவுன்லோட் பண்ணேன். அதை பார்த்துட்டு சொல்ல போகிறேன். 2. 3வது, நம்ம இப்போ 3 சித்தாந்த மதங்கள்னு கேள்விப்படுறோம் இல்லையா? 1 ஆதிசங்கர பகவத்பாதர், கௌடபாதர், கோவிந்தபாதர் பரம்பரையில் வந்தவர். ஆதிசங்கர பகவத்பாதர் காலடியில் அவதரித்து அத்வைத சித்தாந்தத்தை வளர்த்து விட்டவர். ஆச்சரியமான மகான். 32 வருஷத்தில் என்ன சாதனைகள்லாம் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் பகவத்பாதாள். அவர் அத்வைத மதத்தை வளர்த்தார். விசிஷ்ட அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற சித்தாந்தத்தை வளர்த்தவர் நாதமுனி. யாமுனமுனியான ஆளவந்தாரின் அனுகிரகத்தோடு வளர்த்தவர். 1000 வருஷம் 2017 கண்டருளக்கூடிய ஜெகதாச்சாரியரான ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். இது 2வது மதம். ஒருத்தர் கேரளத்தில் பிறந்தார், ஒருத்தர் தமிழகத்தில் பிறந்தார். 3வது பிரசித்தம், ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் கர்நாடகாவில் கேனரா கோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அதர் சைடு ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் லைன் டுவர்ட்ஸ் த கோஸ்ட். மலபார், இங்கே மலபார், அங்கே கேனரா. கேனரா கோஸ்டில் உடுப்பி கேள்விப்பட்டிருப்பேன். உடுப்பியில் ஸ்தாபனம் செய்து கிருஷ்ணருடைய ஆலயத்தை ஸ்தாபனம் செய்து துவைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை வளர்த்து கொடுத்தவர் மத்வாச்சாரியாள்னு பேர். அவளை அனுஷ்டிக்கிறவாளுக்கு மாத்வாள் அப்படின்னு பேர். அவருக்கு இன்னொரு பிரசித்தமான பெயர் பூர்ண பிரஜ்ஞர் ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு பேர். நீங்கள் எங்கேயாவது பெங்களூர்லாம் இருந்தீங்கன்னா பூர்ண பிரஜான்னு கேள்விப்படலாம். பூர்ண பிரஜானா மத்வாச்சாரியர் பெயரை வச்சு வந்தது. அந்த மதத்தில் வியாச தீர்த்தர், ஜெய தீர்த்தர் இவாள்லாம் பின்னாடி வந்தா. அந்த மத்வாச்சாரியாள்
மகாபாரதத்தின் சாரமா, பாகவத சாரத்தை நாராயணியமா பட்டத்திரில் பாடிவிட்டாரா, மகாபாரதத்துக்கு சாரம் 5000 ஸ்லோகங்கள்ல மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அமைச்சிருக்கார் மத்வாச்சாரியால் சம்ஸ்கிருதத்தில். 5000 ஸ்லோகம் மகாபாரத சாரம். 3 எடுத்தா 4வது வருவோம். தமிழில் வில்லிபுத்துரார் அப்படிங்கிற ஒரு மகான், எப்படி கம்பன் ராமாயணத்தை அமைத்தானோ வில்லிபுத்துராருங்கிறவர் பாரதத்தை அமைத்தார். வில்லி பாரதம். அடுத்தா 5. சில விஷயங்கள் பாரதத்திலேருந்து ரொம்ப முக்கியமாக பிரம்மசூத்திர வியாக்கியானங்களில் பகவத்பாதாலும் எடுக்கிறார், ராமானுஜரும் எடுக்கிறார். ராமானுஜர் ஆதிசங்கர் நம்ம என்னமோ 2 பேரும் சண்டை போடுறாப்புல வச்சுட்டு இருப்போம். வியாக்கியானங்கள் படித்து பார்த்தா பல இடங்களில் ஒத்து போயிடுவா. அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறோங்கிற விதத்தில் கொஞ்சம் வேறுபடுவாளே ஒழிய நிறைய இடங்களில் விஷய வாக்கியங்கள்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு எடுக்கும்போது பகவத்பாதாலும் சரி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜரும் சரி ஒத்து போயிடுவா. பிரம்மசூத்திர பாஷ்யங்களில் சில இடத்துல வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பொடி தூக்கி போட்டுவிடுறேன், அதுலேருந்து ஒரு விஷயம், அது பின்னாடி வரும், அது எந்த வருஷம் வரும்னு தெரியல, இப்போவே சொல்லிடுறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்க போகிற படத்தை முன்னாடியே கொஞ்சம் பாட்டாக காமிக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். குமாரில பட்டர்னு அந்த காலத்தில் நியாய வைசேஷிக கிரமங்களில் வரும்போது, மீமாம்சக்கால் வரும்போது குமாரில பட்டர் அவள்லாம் மகான்கள். குருமதமிதம் கௌரவா தூரவாந்தம் நிர்தேசிகன். அந்த குமாரில பட்டர் வியாக்கியானத்தில் எடுக்கிறார். நான் என்ன சொல்கிறது, ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு முன்னாடி இருந்தவர் குமாரில பட்டர். அவர் ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் எடுக்கிறார். பின்னாடி வந்த வியாக்கியான கர்த்தா ஸ்ருதப்பிரகாஷிகாச்சாரியால் எடுக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம், பீஷ்மர் பிரம்மச்சாரியல்ல கிரகஸ்தர். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar,
It's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at a Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.